Hello techies, in today's video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளோட ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கிளாஸை சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டோம். நியர்லி ஒரு 6 month ஆஃப் ஒரு ஜர்னினே சொல்லலாம். எந்த பிளாட்ஃபார்ம்ல லான்ச் பண்ணலாம், கோர்ஸ் சிலபஸஸ் ரெடி பண்றதுல இருந்து ரெக்கார்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு ப்ராசஸா இருந்துச்சு. அட் ஃபைனலி நம்மளோட அந்த மாஸ்டர் கிளாஸை ட்ரைனர் சென்டர் பிளாட்ஃபார்ம் மூலமா தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க, இல்லாட்டினா நீங்க ஆன்லைன் ஏதாச்சும் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரைனர் சென்டர் பிளாட்ஃபார்ம் மூலமா உங்களோட கோர்சஸ் நீங்க லான்ச் பண்ணி கண்டிப்பா உங்களோட ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் ஜர்னி ப்ளஸ் அதே மாதிரி இந்த ட்ரைனர் சென்டர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, ஸோ எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டர்லாம் ஒரு ஆன்லைனில் உங்கள் நாலேஜை ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரைனர் சென்டர் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜேர்னியாக ஸ்டார்ட் ஆனது ஒரு 6 months பிஃபோர் தான். ரெஸ்யூம் எப்படி பண்ணலாம், நௌக்கரி ப்ரொஃபைல் எப்படி பண்ணலாம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் என்ன தான் எனக்கு நாலேஜ் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. யாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் அட்லீஸ்ட் ஒரு கோர்ஸஸாக ஏதாவது ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது மூலியமாக பீப்புள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் நான் கம்ப்ளீட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு 6 to 7 hours இருக்கும் ரெக்கார்டிங்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி ஒரு கோர்ஸாக லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் த அட்லீஸ்ட் கொஞ்சம் பேத்துக்கு அது ஒரு கோர்ஸாக சேல் பண்ணால் கூட அட்லீஸ்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு அவங்களா ஜாப் எடுக்க முடியும் அப்படிங்கிறனால தான் இந்த ரெக்கார்டிங் கோர்ஸை ரெடி பண்ணணும். ஸோ அந்த ரெக்கார்டிங் கோர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சிலபஸஸ் வந்து எல்லாமே இது பண்ணிட்டு என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ண போகிறோம், ப்ளஸ் ரெக்கார்டிங்ஸ், அந்த ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னு எடிட்டிங், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்லி ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. பிகாஸ் இது எல்லாமே என்னோட சைடில் இருந்தனால. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 3 to 4 months ஆஃப் என்னோட சைடில் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் தென் என்னோட ஒரு டவுட்டு, எந்த பிளாட்ஃபார்மில் இதை லான்ச் பண்ணலாம். பிகாஸ் இப்போ ஆன்லைனில் எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கா, ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அதுக்கான விஷயங்களும் ரெக்கார்டிங்கில் ரெடி பண்ணியாச்சு. பட் எந்த பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ணலாம்னு சொல்லி நானும் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, யூடமியில் அந்த மாதிரி இடத்துலையுமே கூட ட்ரை பண்ணோம். எங்கேயுமே ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியல. ஏதோ ஒரு இடத்துல ஒன்று ப்ரைஸஸ் சைட்லையோ இல்லை கோர்சஸ் லான்ச் பண்ணுற இடத்துலையோ இல்லைன்னா கொஞ்சம் சேல்ஸ் நேவிகேட்டர் இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துட்டு. அப்புறமேல் நான் ஃபைனலாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் ட்ரைனர் சென்ட்ரல். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஜோஹோட ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ 100% நம்ம ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஜோஹோட எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணிருக்கோம். லைக் ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து மீட்டிங், மெயில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால இவங்க ப்ராடக்ட் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் கண்டிப்பாக செட் ஆகும்னு நினச்சி தான் இந்த ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ண போனேன். பட் ரியலி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சிம்பிளாக சொல்ல போனால் மற்ற பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு இதை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டக்குன்னு ஒரு 2 daysல முடிஞ்சிச்சு. டிசம்பர் எண்ட் அப்படிங்கிற டைமில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஜான் ஒரு 2 or 3க்கு அப்புறமேலு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ஈஸியாகவே எல்லா கோர்சஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் உள்ளே போட்டு பப்ளிஷ் பண்ணி லைவுக்கு எடுத்து வர முடிஞ்சு. பிகாஸ் ஆஃப் அவங்க யூஐயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் நம்மளோட அப்லோட் பண்ணுறது, ப்ரைஸ் விஷயம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே ஈஸியாக வச்சுருந்தாங்க. அவங்க டீமே ரெகுலராக சப்போர்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம கோர்ஸுமே அதில் லான்ச் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் உங்களோட கோர்ஸை லான்ச் பண்ண வச்சுங்க. லைக் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டராக இருந்துட்டு இருக்கீங்க, ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும், இல்லை இந்த ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து ஆன்லைனில் ஷேர் பண்ணணும், டீச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைனர் சென்டரில் வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ நான் ஒரு வாக் த்ரூவாக எப்படி இருந்துச்சு, என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் பண்ணுறாங்கன்னு கூட டெப்த்தாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நீங்கள் எதுவுமே ஷேர் பண்ணலைன்னு நினச்சாலுமே கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்கள் கான்டாக்டில் ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கணும், ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ த்ரூ அவங்களோட பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே இதுதான் அவங்களோட டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஸ்டெப் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த 4 ஸ்டெப் பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நான் இறங்க ஆரம்பிச்சேன். ஸோ வெறும் இந்த 4 ஸ்டெப் மூலிமா ஈஸியாக லான்ச் பண்ணிக்க முடிஞ்சு. அதில் ஃபர்ஸ்ட் திங், ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணி ஜஸ்ட் அது ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேலே உள்ளே அப்லோட் பண்ணுறது தான். ஜஸ்ட்டாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா hrnavinpromotion ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லிட்டு நம்ம இதில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே வந்தோம்னா ஜஸ்ட்டாக நம்மளோட கோர்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப், நம்ம கோர்ஸஸை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை சேல் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் வேணும். நான் ஃபர்தராக ஃபஸ்ட்டு இன்ஸ்டால வெளியில் பண்ணலான்னு பார்க்குறப்ப வெப்சைட்டுக்கு மட்டுமே 40,000 50,000 அந்த அளவுக்கு ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ இவங்கள்ட்ட வெப்சைட்டுமே இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனில் இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஈஸியாக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலிமா, நானே ஒரு நான் டெக் பேக்ரவுண்ட் தான், மெக்கானிக்கலாக இருந்தாலுமே என்னாலே ஈஸியாக அதை பண்ண முடிஞ்சு. அந்த மாதிரி ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப்பில் வெப்சைட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக உங்களோட அகாடமிக் சைட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். தென் அந்த சைட்டை பப்ளிஷ் பண்ணி லைவ் பண்ண வேண்டியதான். லைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு கஸ்டமைஸ் டொமைன், எந்த டொமைனில் லைவ் பண்ணுமோ அந்த டொமைனில் லைவ் பண்ண வேண்டியதான். நம்ம ஸ்பெசிஃபிக்லி hrnavinpromotion டொமைனில் லைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் டொமைனை பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்கள் டொமைனில் நீங்கள் லைவ் பண்ணணும். சிம்பிள் 4 ஸ்டெப் ப்ராசஸில் நீங்கள் உங்களோட கோர்ஸை ஆன்லைன் இடத்துல வந்து சேல் பண்ணி ரெவன்யூ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்க இந்த டேஷ்போர்டில் தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு, யார் வாங்கியிருக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டேஷ்போர்டில் கம்ப்ளீட்டாக ஷோ ஆகும். ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால பெருசாக பர்ச்சேஸ் பண்ணனால டேட்டா இல்லை. பட் நீங்கள் இந்த டேஷ்போர்டில் முக்கியமான விஷயங்கள்
பார்த்துக்கலாம். தென் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோர்சஸ். இந்த கோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் தான் உங்களோட கோர்ஸை நீங்கள் உள்ள போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட இந்த ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கிளாஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனாக நம்ம கோர்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது, அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன விஷயங்களை சொல்லித்தரோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்க முடியும். ஸோ உள்ளே வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு படித்த அந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குங்கிறதையுமே அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். தென் அதுக்கப்புறமே கரிக்குலம். ஸோ அந்த கரிக்குலம்ங்கிறத போய் தான் நம்மளோட வீடியோஸ் என்னென்ன இருக்கும், சாப்டர்ஸ் லைக் நான் பாருங்கள் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, 4, 5, 6ன்னு எத்தனை சாப்டர் இருக்கோ. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட 11 சாப்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த 11 சாப்டர் உள்ள அப்லோட் பண்ணிட்டேன். தென் செட்டிங்ஸில் போய்ட்டு நம்மளோட பேசிக் செட்டிங்ஸ் வந்து எல்லாமே செட் பண்ணிக்கலாம். லைக் இன்பில்ட் ஆஃப் இவங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், அதே மாதிரி லாஸ்ட் வரையும் கண்டிப்பாக பார்க்கணும், அதே மாதிரி ஒரு நாளைக்கும் ஒரு விஷயம் தான் ரிலீஸ் ஆகணும், அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா இப்போ ஒருத்தர் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரே நாளில் மொத்தமாக படித்தா ஒன்றும் புரியாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் நினைக்கணும், ஒரு நாள் இந்த சாப்டர் தான் கவர் பண்ணணும், நெக்ஸ்ட் டே இந்த சாப்டர் தான் போகணும்னா அந்த மாதிரியும் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. தென் சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் போகிறதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேஷன் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸிங் வைஸ்லையுமே ப்ரைஸஸ் வந்து நம்ம என்ன மாதிரி வேலை வைக்க போகிறோம், லைக் ஃப்ரீயாக வைக்க போகிறோமா, ஒன் டைமில் பேமெண்ட்டாக கலெக்ட் பண்ண போகிறோமா, இன்ஃபேக்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷனாக மாதம் கலெக்ட் பண்ண போகிறோமா, இல்லைனா பேமெண்ட் பிளான், இல்லைனா பார்ட் பேமெண்ட் லைக் இஎம்ஐ ஆப்ஷன், இந்த மாதம் கொஞ்சம் அடுத்த மாதம் கொஞ்சம், இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பேமெண்ட் இந்த கோர்ஸ்க்கு வாங்கணும், அதை எப்படி வாங்கணுங்கிற மாதிரினா ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். தென் ரிப்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு லேர்னர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், அவங்க டெஸ்ட் முடிச்சிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், அசஸ்மெண்ட்டு, அதே மாதிரி அவங்களோட ரிவ்யூ, ஸோ வேறு ஏதாச்சும் இதுக்கு ஆக்சஸ் வேணும்னு ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா இது எல்லாத்தையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஒரு கோர்ஸ்க்குள்ள வந்துட்டோம்னா, இப்போ நான் மாஸ்டர் கிளாஸ்க்குள்ள கோர்ஸ்க்கு வந்துட்டேன், இந்த கோர்ஸ்க்குள்ளேயே எல்லா ஆப்ஷனுமே. அதே மாதிரி மெயினாக டிஸ்கஷன் ஃபோரமும் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இப்போ நான் 2-3 கோர்ஸ் வச்சிருக்கேன்னா இந்த கோர்ஸில் டிஸ்கஷனுக்கு மட்டும் இங்கே போயிட்டுருக்கும். ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருக்குன்னா அதில் போடுவாங்க. அந்த மாதிரி டிஸ்கஷன் ஃபோரம், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இந்த கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் ஈஸியாக அப்லோட் பண்ணி ஃபர்தராக நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதே மாதிரி இவங்களோட மிகப்பெரிய ஒரு மெயின் ஃபியூச்சராக நான் மற்ற பிளாட்ஃபார்மில் இல்லாமல் பார்த்தது இந்த லைவ் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா நம்ம ரெக்கார்டிங் கோர்ஸ் சேல் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஒரு லைவ் ஒர்க் ஷாப் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பிளாட்ஃபார்மில் அதை ஆஃபர் பண்ணல. பட் இவங்க ஸ்பெசிஃபிக்காக இவங்களோட பிளாட்ஃபார்மில் நீங்கள் லைவாகவும் நடத்திக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வீக்கெண்ட்ஸ் மட்டும் லைவ் கிளாஸ் இருக்கும். அப்போ உங்கள் Q&A டவுட்டை கேட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணால் பண்ணிக்கலாம்னு நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக வந்து படிக்க வரவங்களுக்கு ஆஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா அவங்களுக்கு இன்னும் ரியல் டைமாக ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி ரெக்கார்டிங் பார்த்தோன்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி லைவ் வீடியோஸ் ஆஃபர் பண்ணுறப்ப நல்லாவே இன்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அது மூலிமா நம்மளோட சர்வீஸும் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கும் இவங்க இது ப்ரிஃபர் பண்ணி லைவ் ஒர்க் ஷாப்ஸும் இவங்க கண்டக்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி லைப்ரரிஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட கோர்ஸஸ் எல்லாத்தையும் இதில் போட்டது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி நம்ம லைவ் ஒர்க் ஷாப்ஸ் ஏதாச்சும் எடுக்கிறோம், அதோட ரெக்கார்டிங்ஸ் வேணுனாலும் இந்த இடத்துல இந்த லைப்ரரிக்குள்ளேயே அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். அதே மாதிரி ஏதாச்சும் ஆடியன்ஸ்குள்ளே அந்த பேசுகிற இடத்துல போல்ஸ் ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ரிப்போர்ட்ஸு, நீங்கள் ஏதாச்சும் இமேஜஸ் போட்டு வச்சுக்கிறீங்கன்னா அது, அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் டெம்ப்ளேட்ஸ்லாம் வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைப்ரரியில் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் சேல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா ரிப்போர்ட் எவ்வளோ சேல்ஸ் போயிட்டு இருக்குது, என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி யூசர்ஸ்லாம் எத்தனை பேர் வந்து யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க, எத்தனை ட்ரைனர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க, எத்தனை குரூப்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரியான யூசர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமர்ஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கிற இடத்த இதில் மேனேஜ் பண்ணிக்க முடியும். தென் அடிஷ்னலி இமெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் லைவ் ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுதுங்கிற இமெயில் ஆகட்டும், பேமெண்ட் பண்ணணுங்கிற இமெயில் ஆகட்டும், வேறு எதுக்காச்சும் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு இமெயில் அனுப்பணும் அப்படின்னாலுமே இமெயில்ஸ் அனுப்புறதுக்கும் இமெயில்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கும் இவங்க செப்பரேட்ஸ் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் கம்ப்ளீட்டாக இவங்க வச்சுருக்க மெயின் ஃபீச்சர்ஸ். நீங்கள் இதெல்லாமே ஈஸியாக இப்போ எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு யூஐயில் ஸ்பெசிஃபிக்காக ஈஸியாக டிசைன் பண்ணி ஒரு நான் டெக் பேக்ரவுண்டாக இருந்தாலுமே ஸ்பெசிஃபிக்காக வந்து ஈஸியாக யூஸ் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் மெயினாக இவங்களோட ஃபியூச்சரில் ஒரு வெப்சைட்டே நீங்கள் இவங்கள்ட்ட ஃப்ரீயாக ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாக பண்ணிக்க முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் அகாடமிக் சைட் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் உங்களோட சைட்டை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல ட்ரைனர் சென்ட்ரல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் லோகோவில் போய்ட்டு உங்களோட லோகோ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இந்த இடத்துல நீங்கள் என்ன மாற்றணுமோ அந்த இடத்த டைப் பண்ணால் போதும். இப்போ இந்த இமேஜை நீங்கள் எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜ் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு இமேஜ் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வச்சுக்கலாம். தென் அபவுட் அகாடமி, இது எல்லாமே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அந்த வெப்சைட்டில் இப்படி பண்ணியிருக்கனால நீங்கள் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு 3-4 hours உட்காந்து
இருந்தால் போதும், ரொம்ப சூப்பரான ஒரு வெப்சைட்டு உங்களால் எடுத்துகிட்டு வந்துட முடியும். இதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் வெளில போய் 30,000 40,000 ஸ்பெண்ட் பண்ண மட்டும் கிடையாது. இவங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் எடிட் பண்ணி உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி நீங்கள் உங்கள் கோர்ஸை லான்ச் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே தான் guys. ஸோ இவங்க வச்சிருக்க ஃபியூச்சர்ஸ் ஸோ ரொம்பவுமே ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ ஈஸியாக ஒரு 2-3 days நீங்கள் செட்டப் பண்ணாவே மொத்த ப்ராசஸையும் முடிச்சு உங்களோட வெப்சைட்லேருந்து உங்கள் கோர்ஸே லைவுக்கு எடுத்து வந்து உங்கள் செயலே நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான ப்ராக்ரஸ் தான் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இதை நம்ம ஷேர் பண்ணணும். ப்ளஸ் என்னோட ரொம்ப நாள் ப்ராப்ளத்தை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுறதுனால ஸோ என்ன மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆன்லைனில் சேல் பண்ணு நினைக்கிறேன் பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த ட்ரைனர் சென்டர் பிளாட்ஃபார்ம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் அப்புறமேலும் உங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம், இப்போ எதுவுமே கோர்சஸ் லான்ச் பண்ணுற ஐடியாவில் உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலுமே கூட கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து ஆன்லைனில் அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணணும், ஒரு கோர்ஸஸாக கிரியேட் பண்ணி போடணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இதை ஃப்ரீயாகவே அவங்க பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்தாங்க. லைக் வந்து கோர்ஸஸாக மணி கொடுத்து தான் அவங்க சேல் பண்ணணும் கிடையாது, ஃப்ரீயாகவே கோர்ஸஸை கிரியேட் பண்ணி கூட சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இது மூலிமா சப்போர்ட் பண்ண முடியும். அவங்களோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸுமே ரொம்ப மினிமல் ஆஃப் காஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ஒன் டைம் நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமே நீங்கள் அடிஷ்னலாக எவ்வளோ யூஸருக்குனாலும் சேல் பண்ணிக்கலாம். ஸோ ரெவன்யூ பேஸில் இருக்காது. இது ஒரு மெயின் ஃபியூச்சர். நான் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் எதில் ட்ரை பண்ணுறப்பமே இந்த மாதிரி இல்லை, ரெவன்யூ ஷேரில் தான் எல்லாமே பெர்சன்டேஜ் பேசிஸில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அது நிறைய அமௌண்ட் வெளில போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இடத்துல ஃபிக்ஸ்டாக ரொம்ப மினிமலாக அமௌண்ட்டாக இருக்கப்போ எனக்கு ஈஸியாக ஃபினான்ஷியல் வைஸ்லையுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பிக் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரைனர் சென்ட்ரல் ஒரு ரைட் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் நாலேஜ் ஆன்லைனில் கோர்ஸஸாக கிரியேட் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்துட்டிங்கன்னா ட்ரைனர் சென்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபர்ஸ்ட் லிங்காகவும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் hrnavin signing off.